சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஆஃப்டர்நூன்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். 11th இங்கிலீஷ் எல்லாம் எப்படிப்பா எழுதுனீங்க? கண்டிப்பாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சொன்னதெல்லாம் கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் கிரேஸ் மார்க்ஸ் ஏதோ பார்த்தீங்களா இல்லையா? ஸோ கிரேஸ் மார்க் கொஸ்டின் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். தப்பான கொஸ்டினோ இல்லை அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின் எது வந்துச்சுன்னா அது என்ன கொஸ்டின் சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, உங்களுக்கு ஆன்சர் பார்த்தாலும் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அந்த வாட்ஸ்அப் சேனல் தான் உங்களுக்கான ஆன்சருக்கு வித்தின் 5 to 10 நிமிஷத்தில் உங்களுக்கு அந்த ஆன்சருக்கு நான் அப்லோட் பண்ணிடுவோம்ப்பா. ஓகேவா? ஸோ மறக்காமல் போயிட்டு டக்கு ஜாயின் பண்ணிட்டு கூட இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த எக்ஸாம் என்ன, அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அண்ட் இப்போ இங்கிலீஷ் எக்ஸாம் எப்படி எழுதிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு ரீகால் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா, ஜாயின் பண்ணிடுங்க வாட்ஸ்அப் சேனலில். ஓகே, இங்கிலீஷ் எக்ஸாமில் எப்படி எழுதுனீங்க, 1 மார்க்ஸ்லாம் எப்படி அட்டன் பண்ணீங்க, அண்ட் கிராமர் 2 மார்க்ஸ் எப்படி கேட்டிருந்தாங்க, அண்ட் ERC போயம் அப்ரிசியேஷன்லாம் எப்படி எழுதுனீங்க, அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 3 மார்க் கொஸ்டின்ஸு கம்ப்ளீட் த ப்ராப்ஸு, அப்புறம் அந்த டிஸ்கிரிப்டிவ் ப்ராசஸ்ஸு, அப்புறம் டைலாக் ரைட்டிங், இமெயில் ரைட்டிங், ஸ்லோகன்ஸ், உங்களுக்கு அந்த 3ல் எது கேட்டாங்க? 12th பொறுத்த வரைக்கும் ஸ்லோகன்ஸ் கேட்டாங்க. ஸ்லோகன்ஸ், இமெயில் ரைட்டிங், டைலாக் ரைட்டிங் அது கேட்டாங்க. உங்களுக்கு எப்படி கேட்டாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு வேறு என்ன இருக்குது? 5 மார்க்ஸில் எப்படி கேட்டாங்க, எரர் ஸ்பாட்டிங் எப்படி கேட்டாங்க, அண்ட் 5 மார்க்ஸ் ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரிலாம் நீங்கள் படிச்சதுலேருந்தே வந்துச்சா, இல்லை வேறு ஏதோ இன்டீரியர் கேட்டாங்களா, இல்லை கொஸ்டின் அப்படி எந்த அளவுக்கு ஈஸியாக டஃப்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, லாங்குவேஜ் பேப்பர் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே திரும்பி இந்த எக்ஸாம் நினச்சி யாரும் ஃபீல் பண்ணாதீங்கப்பா. அடுத்த எக்ஸாம் நம்ம போயிடலாம். அடுத்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க மெயின் எக்ஸாமுக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் குரூப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பயாலஜி எக்ஸாம், செகண்ட் குரூப்பை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம், அண்ட் தேர்ட் குரூப்பை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி படிங்க. உங்களுக்கு இன்றைக்கி ஈவினிங்கே 3 சப்ஜெக்ட்டுக்கான வீடியோஸும் வந்துடும். பயாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 3 சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ஸ் ஒரு வீடியோ வந்துடும். ஸோ போய் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்தது நம்மளுடைய சேனல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ கொடுத்துட்டே இருப்போம். ஓகேவா? பயாலஜி பொறுத்த வரைக்கும் பயோபாட்னி, பயோஜாலஜி 35 மார்க்காக பெரிய உங்களுக்கு. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் 70 மார்க் எழுத போகிறீங்க. ஆல்ரெடி 30 மார்க் 3 சப்ஜெக்ட்டுக்குமே ப்ராக்டிக்கலாக முடிச்சிருப்பீங்க நீங்கள். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பயாலஜி தான் கொஞ்சம் டஃபாக இருக்கும், கண்டிப்பாக டஃபாகவே இருக்கும். 1 மார்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 8 1 மார்க்கில் பாதிக்கு பாதி ஒரு 4 புக் பேக்கு 4 இன்டீரியர் அப்படி கேட்பாங்க, இல்லை 6 இன்டீரியர் 2 புக் பேக் அப்படி கூட கேட்பாங்க. ஏன்னா பயாலஜி பொறுத்த வரைக்கும் அப்படி தான் கேட்பாங்க. கட் ஆஃப் ரொம்ப முக்கியம். நீட் எழுத போகிறவங்க, இந்த மெடிக்கல் குரூப் போகிறவங்களாம் கண்டிப்பாக பயாலஜியில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. உங்களுக்கு டைம் ரொம்ப நிறையாவே இருக்குது. ஐ திங்க் உங்களுக்கு மண்டே தான் எக்ஸாம்னு நினைக்கிறேன். ஓகேவா? பயாலஜி எக்ஸாம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மிங் தேர்ஸ்டே. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் ரிவிஷன் இருக்குது. டியூஸ்டே, வெனஸ்டே ரிவிஷன் இருக்குது. தேர்ஸ்டே எக்ஸாம், அண்ட் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. டோட்டல் உங்களுக்கு டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே மொத்தம் 6 நாள் இருக்குது ரிவிஷன் எக்ஸாம் பயாலஜி பொறுத்த வரைக்கும். ஸோ பயாலஜி நல்லா தெளிவாக படிங்க. ஓகேங்களா? அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 நாள் ரிவிஷன் இருக்குது முழுசாக. இன்னைக்கு 6 நாள் இருக்குது, மொத்தம் 2.5 நாள் இருக்குது உங்களுக்கு. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்திக்கும் ரொம்ப ஈஸியாக சென்டமெடிக் இருக்கான ரொம்ப ஈஸியான சப்ஜெக்டாக பார்த்தீங்கன்னா 12th உங்களுக்கு இதாக இருக்க போது கம்ப்யூட்டர் சயின்ஸு. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். 14 மார்க் எழுத போகிறீங்க. 6 2 மார்க், 6 3 மார்க், 15 மார்க், 6 2 மார்க், 6 3 மார்க், அண்ட் 5 5 மார்க் எழுத போகிறீங்க. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் எதிராக சாய்ஸ் தான். 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி இருக்கும். 3 மார்க்லேயும் கம்பல்சரி இருக்கும். அதில் உங்களுக்கு ப்ரோக்ராம் கேட்க வாய்ப்புகள் இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸு. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் இப்போ ஃபஸ்ட் 2 லெசன் தான் ஒரே மாதிரி வரும்னு நினைக்கிறேன், 2 பேருக்கும் காமனாக. மற்றபடி மீதி லெசன்லாம் கொஞ்சம் மாறி தான் வரும். உங்களுக்கு வேணால் ப்ரோக்ராம்ஸ் கம்மியாக தான் வரும். ஓகேவா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ப்ரோக்ராம் அதிகமாக வரும். ஸோ அப்படியே படிங்க. வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன், இன்னைக்கு ஈவினிங் அப்லோட் பண்ணுறேன் ஆன்சர் கீ. ஸோ வாட்ஸ்அப் சேனல் அப்லோட் பண்ணிடுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனே வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ போயிருங்க. ஓகேவா? நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஆன்சர் கீ நான் அந்த வாட்ஸ்அப் சேனல் அப்லோட் பண்ணிடுறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், தச்சுட்டு நினைக்கிறேன்ப்பா. விஷ் யூ த வெரி ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் அப்படியே எழுதுங்க. ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.